ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார். ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல ஒரு கோபம் எழுந்தது. நீண்ட ஒரு நாள் அது இல்லை. ஆண்டுடைய வசனம், ஆண்டுடைய கோபம் ஒரு குறுகிய காலம், அற்ப காலம் என்று சொல்லப்படுகிறது. முடிவில்லாத அவரது மாபெரும் இரக்கத்தை விளக்கும் ஒரு கண்மலையான வாக்கு தத்துவம், ஒரு உயர்ந்த வாக்கு தத்துவம் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த காலங்களில நம்மோடு ஒருவேளை ஆண்டவர் நம்மேல் கோபமாய் இருக்கிறார் என்று சொன்னா அது அற்ப காலம் தான், ஒரு குறுகிய காலம். அவர் இறங்கும் போது எப்படி இருக்கிறார்னா நித்திய கிருபையுடன் இறங்குகிறார். அந்த சிறிய ஒரு காலத்துக்கு பிறகு தேவன் எல்லாவற்றையும் அன்புடன் மாறாத இரக்கத்துடன் நம்மை அரவணைத்துக் கொள்கிறார். அதனால்தான் ஃபாதர், தாயும் அவரே தந்தையும் அவரே, இந்த ரெண்டு கேரக்டர் அப்பா அம்மாட்ட தான் இருக்கிறது. அப்பா கோபப்படுவார், அடிப்பார், காயமாகும், நான் அவர் தான் காயம். அம்மாவும் அப்படிதான், அடிச்சுட்டு அம்மா அடிச்சுட்டுனா வலிக்குதா சொல்லுவாங்க. இதே கருத்தில் தான் நம்முடைய ஆண்டவர். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால என் முகத்தை இமைப்பொழுதுதான் மறை. இந்த காலை வேளையில அப்படியே மாறாத நல்ல கிருபை நம்மோடு கூட இருக்கிற, ஒரு நாளும் அந்த கிருபை நம்ம விட்டு விலகாத ஆண்டவர் காத்துக் கொள்கிறார். நிச்சய கிருபை, அதாவது முடிவில்லாத ஒரு கிருபை. கிருபை ஆண்டவர் திரும்பவுமாய் இருக்கவே மாட்டார். இந்த 3 வாலிபர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்லுகிறது எவ்வளவு ஒரு உறுதியான நம்பிக்கை. அந்த தூரா சமவெளி முழுவதுமா ஜனங்கள் எல்லாரும் விழுந்து பணிந்து கொள்கிறார்கள். இவள் மாத்திரம் முடியாது என்று நிற்கிறார்கள். இன்றைக்கு உலகத்தோடு 10-11 இருக்க தேவன் நம்மை அழைக்கவில்லை. You have to show a difference. அவன் நம்ம வித்தியாசத்தை காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்கும். அந்த நித்திய கிருபை இருக்கிறதே, அந்த நித்திய கிருபை நம்மை படுவாதபடி நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அந்த நித்திய கிருபையுடன் கர்த்தர் நமக்கு இறங்குவார் என்று கர்த்தர் இந்த காலை வேளையில ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் நமக்கு கொடுத்த வார்த்தை, நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்கு. ஆண்டவர் நீதியுள்ள தேவனே ஒரு குறுகிய காலம் தான் இமைப்போடு, ஆனால் நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்று சொல்கிறார். மாதம் முழுவதும் அப்படியே மாறாத நல்ல கிருபை உங்களுடைய நடத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென்.